இன்னைக்கு வந்து காலையில எடுத்துட்டோம். எல்லாருக்கும் வரலட்சுமி நோன்பு வாழ்த்துக்கள். எல்லாரும் வரலட்சுமி நோன்பு நல்லா கொண்டாடுங்க. நாங்களும் காலையில பாருங்க மணி கரெக்டாக 5:30 எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோலம் போட்டுட்டு போய் சாமி கும்பிடணும். பாருங்க இருட்டா இருக்கு, வெளியில இருந்து காமிங்க. பறவைகள் சத்தம் அதெல்லாம் கேக்குதா? கேக்கு. இன்னும் விடியல. ஆமா, கோலம் போட போறீங்களா? கோலம் போட்டுட்டு சரி, விளக்கேற்றி சாமி கும்பிடணும். வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு. இன்னைக்கு வந்து பௌர்ணமி வேற. ஆமா, பௌர்ணமி 2:55 ஆரம்பிக்கு. ஆமா, 3 மணிக்கு ஆரம்பிக்கு. நாளைக்கு 2:30 வரை இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு உறவுகளை இது மாதிரி பார்த்து. ஆமா, அதாவது உறவுகள் எங்களை பார்த்து. லாங் வீடியோ பதிக்குள்ள எடுக்கவே இல்லைல்ல? ஆமா, எடுக்கவே இல்லை. ஏன் எடுக்கல? அப்படி நம்ம டைம் இல்ல. சரி, அதான் எடுக்கல. இப்ப எடுத்துட்டோம்ல. இன்னிலிருந்து ஸ்டார்டிங் ஆகுது. இன்னிலிருந்து ஸ்டார்டிங் இன்னும் வந்துகிட்டே இருக்கும். இது அது போக வெளியூர் ஈவெண்ட்டுக்கு வர போறீங்க. அது ட்ரிப் வேற இருக்கு. அதையும் ஃபுல்லா அடுப்பே இல்லை எப்படியும். ஆமா, அதை இப்ப சொல்லுவேன் நான் இதுல. சரி, இப்போ வரலட்சுமி நோம்புக்கு பால் பாயாசம் வச்சாச்சா? அடுப்புல கொதிச்சுக்கிட்டு இருக்கு பால் பாயாசம். பால் பாயாசம். நீ வீட்டுல சாப்பாடுலாம் என்ன சாப்பாடுகள்? சாம்பார், அவரக்காய் பொரியல். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் நேற்று போடல, ஏன்னா சிலிண்டர் நேற்று மதியம் தான். ஆமா, நேற்று மதியம் தான் வந்தது, அதனால லஞ்ச் பாக்ஸ் போட முடியல. அதெல்லாம் நான் அடுப்புல வந்து நின்று சொல்லுவோம்னு பார்த்தேன். இன்னைக்கு போட்டுருவோம் லஞ்ச் பாக்ஸ். இன்னைக்கு கண்டிப்பா போட்டுருவோம். சரியா? இப்பதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விடியுது. சரி, அப்புறம் பாக்குமா? ரைட்டு, உள்ள போய் சாமி கும்பிடணும். பால் ரெடி ஆயிடுச்சா? பாச்சிக்கிறமா நான் சாமி கும்பிடணும்ல. பாருங்க, சமையல் ரெடி ஆகிட்டு இருக்கு. சுட்டி மகளுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணணும். இந்த காயெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சாம்பார் வச்சு அவரக்காய் பொரிக்கணும் இன்னைக்கு. இந்த சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. ஓகே, மோட்டர் சவுண்டு கேட்கும், இறைச்சது ஒரு மாதிரி இறைச்சல் சவுண்டு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு. அழகா காலையில் 5:30 5:45 விளக்கு ஏற்றியாச்சு. விளக்கேற்றி இது வந்து பெருமாளுக்கு பசும்பாலும் அவளுக்கள் கண்டு பிரசாதம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மாவுக்கு பால் பாயாசம். சரி, சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டுட்டு நாம் சமையலே ரெடி பண்ணிடுவோம். 1 by 1 சமையலே ரெடி பண்ணிட்டு சாமி கும்பிடுவோம். சமையல் முடிஞ்சதாமா? சமையல் முடிஞ்சது, இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இந்த அவளுக்கு வச்சு கொடுக்கணும். அப்பா சாமி கும்பிட்டு வந்து சரியான வேர்வை குளிச்சு பிரயோஜனம் இல்லாம ஆயிப்போச்சு. ஆனா இன்னைக்கு புழுக்கம் ரொம்ப ஓவர். வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்புன்னு காலையிலே குளிச்சிட்டேன். இல்லைன்னா சமையல் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சிருந்திருக்கலாம். ரொம்ப புழுக்கம் ஓவர். சரி, வேர்வை. அது ஜன்னல் கதவை பூட்டிக்கிட்டு பண்றோமா, விளக்கதம்பு சென்டர்ல போட்டுருந்தோம்ல. அதனாலதான். சரி, இப்ப அனுப்பிச்சிட்டு பாப்போமா? ரைட். பாப்பாவை பாருங்க, கிளம்பியாச்சு. பாப்பாவை பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்துருவாங்க. சரியா? இது வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி சாமி கும்பிடையில வேற ட்ரெஸ், இப்ப வாக்கிங் வேற ட்ரெஸ், வேற வெளியில போயில வேற ட்ரெஸ். ஆமா காவியா, வா நேரா. இது வந்து இந்த சாதம் பாருங்க, இது மிச்ச சாதம் பாப்பாக்கு வச்சது போக அதை நான் சாப்பிடுவேன். நல்லா டேஸ்டா இருக்கும். காலையில சுட சுட சாப்பிட சூப்பரா இருக்கும். யாரெல்லாம் இப்படி சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வேலைகள் முடிந்தது, சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. நீங்க வந்து சென்றுக்கு இப்படி இந்த ட்ரெஸ்ஸோட தான் போறேன். உண்மைக்கு சாம்பார், அவரக்காய், சாப்பாடு சூடா சாப்பிட்டது நல்லா இருக்கு. காலையில சாப்பிட்டது நல்லா இருக்கு. நல்ல ஒரு திருப்தியா இருக்கு. அன்னைக்கு பொழுது வந்து ஃபுல்ஃபில்லா இருக்கும். ஆனா இப்ப நல்லா சாப்பிட்டோம்னா மதியம் வந்து கம்மியா தான் சாப்பிடுவோம். ஆனா போதும், நல்லா இருக்கு. இந்த அதுல வேற பாயாசம், வேற பால் பாயாசம் நல்லா குடிச்சு சூப்பரா இருந்தது. சாம்பார், அவரக்காய் பொரியல், பால் பாயாசம் சாப்பிட வாங்க. சரியா? இப்போ நீ வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பியே. என்ன 3 நாள் நல்ல ஜாலியா இருக்கணும்னு நினைச்சு சந்தோஷமா இருப்பேன். இன்னைக்கு ஈவினிங் கிளம்புறோம். ஓகேவா? 3 நாள் போயிருக்கேன். அப்பாவும் பிள்ளைகளையும் விட்டுட்டு வெளியில வந்து நான் ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கேன். கம்மியா போயிருக்கேன். 1 டே போயிருக்கேன். உங்களுக்கே தெரியும், திருச்சி ஈவெண்ட்டுக்கு ஒன் டே போனேன். அப்புறம் காலையில விட்டு சாயந்தரம் வர மாதிரி அந்த மாதிரி தான் போயிருக்கேன். இந்த மாதிரி 3 நாள். அப்பனா நீ வந்து என்னையும் சுட்டி காவியாலையும் விட்டு 3 நாள் பிரியிற. 3 நாள். அதுவும் எங்க வெகு தூரம் போறேன். வெகு தூரத்துல ஒரு பெரிய நகரம், ரொம்ப சூப்பரான நகரம், மெஜஸ்டிக் நகரம்.
எல்லாரும் தொடர்ந்து வீடியோ அடுத்தடுத்து வர வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க. ஏன்னா நான் எங்க போறேன், எந்த ஊரு, என்ன ஏது எல்லாம் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நான் அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தவறாம பாத்துக்கிட்டே வாங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். எப்பவும் நீ என்ன செய்தனா, சூப்பர் ஊர் அந்த ஊர் வீடியோ நல்லா எடுத்து நம்ம உறவுகள்கிட்ட ஃபுல்லா காட்டணும். என்ன அந்த ஊர்களுக்கு எப்படி போகலாம், என்ன என்ன சாப்பிடலாம். ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். எங்க போறேன்னா அதர் ஸ்டேட் போறேன். அதான் மெஜஸ்டிக் ஊர்னால அவனுக்கு தெரியும். அதர் ஸ்டேட் ஊரை சொல்ல மாட்டேன். சஸ்பென்ஸ் வாங்க வீடியோக்குள்ள வந்து நீங்க அதாவது அடுத்தடுத்த வீடியோல நான் சாயந்தரம் கிளம்புறது, நாளைக்கு அங்க போறது, நாளை கழிச்ச ஈவெண்ட், அதுக்கப்புறம் அங்க வெளியில எங்கேயும் பிக்னிக் சும்மா சுத்தி பார்க்க போறது எல்லாமே நான் உங்களுக்கு தனித்தனி அப்பப்போ போடுவேன். ரூம் டூர் போடுவேன். ஏன்னா ரூம் உள்ள போனோடனே ரூமை எடுத்து அந்த ரூம் டூர் போட்டுருவேன். எங்க தங்கி இருக்கேன், எந்த ஊருக்கு போறேன், என்ன அட்ரஸ், எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருவேன். அங்க எப்படி இருக்கு, சாப்பாடு எப்படி இருக்கு எல்லாம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் நான் போறது இப்பதான். ஃபேமிலியை விட்டுட்டு நான் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதர் ஸ்டேட்டுக்கு போய் 3 நாள் தங்குறது. அதாம்மா, நீ அப்பாவையும் சுட்டி மகளையும் பிரிஞ்சு போறேன். நேத்து காலையில சொல்லிட்டாங்க அப்பா. நேத்து காலையில, நேத்து ஈவினிங் சாயந்தரம் சொன்னீங்கன்னு சாயந்தரமே சொல்லிட்டாங்க. என்னது 3 நாள் இருக்க போறேன்னு தெரியலையே அப்படின்பா. இருக்க முடியாது. ரொம்ப 3 நாள் வந்து இப்படி நான் இருந்தது கிடையாது. போன் வந்துருச்சு. போன் அடிக்கி யாருன்னு பாப்போமா. இடையிலே பேசிட்டு இருக்கையிலே போன் வந்துருச்சு. கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இப்ப வந்து அதான் சொல்லிட்டேன்ல, பிரிஞ்சு இருந்தது கிடையாது. அப்பாவையும் பிள்ளைலையும் விட்டு நான் பிரிஞ்சு இருந்தது கிடையாது. நீங்க நினைச்சிருப்பீங்க உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருப்பீங்களா, அப்பெல்லாம் நாங்க அப்படி இருந்ததே கிடையாது. ஃபேமிலியோட அப்பா பிள்ளையில சேர்ந்துதான் இருந்திருக்கோம். தனியா இருந்தது கிடையாது. இப்பதான் பெரிய பிள்ளைய ஹாஸ்டல்ல சேர்த்திருக்கோம். போன தடவை இந்த தடவை தான் ஹாஸ்டல்ல சேர்த்திருக்கோம். எங்க போனாலும் ஒன்னாதான் போவோம், ஒன்னாதான் இருந்துட்டு வருவோம். அப்படி இல்லையா காலையில விட்டு சாயந்தரம் வர மாதிரி வந்துருவோம். விட்டுட்டு போறதா காலையில விட்டு இல்ல அட்லீஸ்ட் ரொம்ப அதிகம் போனா 1 டே. இன்னைக்கு போறேன்னா நாளைக்கு வந்துருவேன். அந்த மாதிரிதான் இருந்திருக்கேன். இந்த மாதிரி 3 நாள் போகல. 4 நாள் கணக்கு வருது. கணக்குக்கு 4 நாள் வருது. இந்த மாதிரி போனது இல்ல. எனக்கு நான் பெரிய பொண்ணு வளைகாப்பு போட்டு கூப்பிட்டு போயிருக்கேன். அப்பா இப்ப 3/4 நாள் அங்கதான் இருப்பாங்க. அடிக்கடி வந்துருவாங்க. பக்கத்துல தானே, அதனால அடிக்கடி வந்துருவாங்க. என்ன உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, நான் இருக்கேன். இருந்தாலும் கொண்டாங்க, நீ வந்து போய் சென்று வென்று வா. சரியா? இது வந்து நம்ம தாத்தா சொல்லுவாங்க. யாரு? எங்க அப்பா சொல்லுவாங்க. வயாம சென்று வென்று வாயா அப்படிம்பாங்க. அத மாதிரி சென்று வென்று வா. என்ன உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்க. என்னுடைய அபிப்பிராயம் என்ன, நீ இல்லாட்டி வீடு பிரிந்து இருக்கும். சரி, கொஞ்சம் நிமிந்து உட்காரலாமே. சங்கடமா இருக்கும். வேற ஒண்ணு, அவ்வளவுதான். சரி, இருந்தாலும் நீ என்னையும் குட்டியாவே விட்டு பிரிஞ்சு போற ஒரு 3 நாளைக்கு. ஆமா, அதே சாப்பாடெல்லாம் வந்து தோசை சுட்டு சாப்பிடுங்க. மாவு அரைச்சி வச்சிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் மாவு ஒரு 3 நாளைக்கு தேவையான மாவு அரைச்சி வச்சுட்டேன். மாவு சாம்பார் இருக்கு. ஆமா, நாளைக்கு அதை வச்சு சாப்பிட்டுக்கோங்க. ஆனா காவியா வந்து காலையில சொல்லிட்டு போயிட்டேன்ப்பா, நீ நைட்டு எனக்கு இந்த வேண்டு வரையா அப்படின்னா, அடே இன்னைக்கு சிக்கன் எல்லாம் வேண்டாம்டா, இன்னைக்கு பௌர்ணமி, நாளை காலைல நம்ம கோயிலுக்கு 7:30 மணிக்கு போவோம். அதனால உனக்கு ஞாயிற்றுக்கிழமையில இருந்து உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன். லக்கு தான். எனக்கு உடம்பு சரியில்லாம நான் இப்ப 2 நாள் படுத்தாலும் அப்பாவும் மகளுக்கு லக்கு. அதே போல ஊருக்கு போனாலும் 2 பேருக்கு லக்கு. வீட்டுல 2 நாள் சிலிண்டர் இல்ல, அப்பவும் ஹோட்டல் சாப்பாடு, அப்பவும் கடை சாப்பாடு. ஹோட்டல் சாப்பாடு வேணாம், அவ்வளவா கெட்ட போறோம். என்ன வாங்கி சாப்பிட்டோம் அன்னைக்கு? இட்லி. 4 இட்லி, ஆளுக்கு ஒவ்வொரு தோசை. அவ்வளவுதான். அதுதான், வேற அப்படிதான் சாப்பிட போறோம். சின்ன பிள்ளை அவதான் ஆசைப்படுவா. ஏன்னா வீட்டுல இப்ப வைக்கிறது இல்ல, நாங்க சாப்பிடறதுனால வைக்கிறது இல்ல. பெரிய பொண்ணு வந்தா வைக்கலாம் என்ன, அதனாலதான் அவளுக்கு மட்டும் சரின்ட்டு கடையில வாங்கி கொடுத்தேன். கிளம்புமா? கிளம்பும், சென்று கிளம்பும். நாளைக்கு இன்னைக்கு 3 மணி பௌர்ணமி ஆரம்பிச்சு நான் நாளை காலைல கோயிலுக்கு போவேன். எங்க கோயிலுக்கு போவேன், போய் எல்லா அபிஷேகம் பண்ணுவேன். இது மட்டும் இல்லாம எங்க அக்கா சென்னையில இருந்து என் பங்குக்கும் ஏதாவது நீ பண்றான்னு எங்க அக்காவும் பணம் போட்டு விட்டுருக்கு. அந்த பணமும் அந்த அம்மாளுக்கு அபிஷேகத்துக்கு அந்த பணம் சேர்ந்து ஒரு சேலையோ இல்லாட்டி பூ எதுவும் வாங்கிடுவேன். நீ வந்து சென்று கிளம்பு. நான் போய் உன்னுடைய சட்டை, புது சட்டையை தச்சிருப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்துருந்தேன். நீ அந்த பாப்பாட்ட போன் பண்ணி ஏமா அண்ணன் வார சொல்லி சட்டையை வேணுந்தேன். சட்டையை வேணுந்து போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்து அது வதான் சொன்ன நேரத்தே நீ வாங்கியிருந்தா இன்னைக்கு இது பண்ணிருக்கலாம். அதை பத்தி ஒண்ணு இல்ல, அவ கரெக்டா தான் தச்சிருப்பா. சரி, பிரச்சனை இல்ல. சரி, அப்பனா கிளம்புவோமா? இந்த மாதிரி இப்ப சொன்னாங்க இல்லையா, அவங்க அக்கா போட்டு விட்டுருக்காங்க, எனக்கு சித்தி போட்டு விட்டுருக்காங்க, எது காசு போட்டு விட்டுருக்காங்க.
ஜிபே பண்ணியிருக்காங்க. ஏன்னா பௌர்ணமி கோயில் போவோம், என் சார்பா 500 ரூபா தாரட்டா ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நாங்க வாங்கிடுவோம். இதே மாதிரி ஒவ்வொரு பெண்களும் அவங்க வீட்டு பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கு இந்த மாதிரி பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. எங்க சித்திக்கு வந்து இது வந்து பிறந்த வீட்டு குலதெய்வம். இங்க வந்து அப்பாவோட குலதெய்வம் வந்து அவங்களுக்கு பிறந்த வீட்டு குலதெய்வம். அதனால அவங்களும் இதுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பிறந்த வீட்டு பிள்ளைங்க, பெண் குழந்தைங்க, பொம்பளை நம்மள என்னை மாதிரி உள்ள லேடிஸ் எல்லாருமே கல்யாணம் ஆகி வந்தவங்க, அவங்க பிறந்த வீடு அப்பா வீட்டு குலதெய்வத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. உங்களால முடிஞ்சது பண்ணுங்க. ஆனா நம்ம வந்து வருஷத்துக்கு 2 தடவை நம்ம புனம்பல முடியாது உங்க சாமியை கும்பிட போயிருவோம். நம்ம இந்த வட்டம் ஒரு டைம் பேருக்கு இன்னொரு டைம் போகணும். இன்னொரு 10 நாள் 15 நாள்ல போகணும். ஒரு மாசத்துக்குள்ள கோயிலுக்கு போகணும். இதே மாதிரி எங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஆமா, இப்ப போன மாதம் பௌர்ணமிக்கு அக்கா போட்டு விடுறோம் போடல இல்ல சொன்னா போடல என்ன. சரி ரைட்டு. இப்போ வந்து இதே மாதிரி எல்லாரும் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க. இன்னும் அடுத்தடுத்து நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் இருக்கு. ஏன்னா நான் வந்து அதர் ஸ்டேட் போய் நான் உங்களுக்கு எடுத்து போட போறேன். அதனால கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. இன்னும் அடுத்தடுத்து இனிமேல் நல்ல வீடியோக்கள் வரத்தான் செய்யும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து இன்னொன்று என்னமோ சொல்லணும், முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். உறவுகள் வந்து கமெண்ட்ல நல்லா பண்றாங்க. கமெண்ட் அந்த சுகுணாங்கிறவங்க நல்லா நம்மளுக்கு வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சிலவங்க வந்து வாட்ச் பண்றாங்க, பாக்காங்க, வீடியோ போட்டோன்னே பாக்காங்க, கமெண்ட் பண்ண தெரியல அவங்களுக்கு. சில பேருக்கு அவங்க வந்து நேர்ல பார்த்துட்டு சொல்றாங்க. இப்ப நெத்தர்கலம் பண்ண பார்த்த உடனேமே ஏதாவது நம்ம கடையில வாங்குறோம் அப்படின்னா இதை போய் வீடியோ போட்டுருவீங்கல்ல அப்படின்னு கேட்காங்க. ஏன்னா நம்ம வீடியோவை அப்படி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரிலேஷனே நேத்து என்ன ஒத்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம்னா நேத்து என்ன வரக்கானு உன்னைய அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஓ சரி நான் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றதாங்க. நான் வெளியூர் போயிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றதாங்க. அதனால நம்ம எல்லாமே நம்ம வந்து வெளிப்படையா நம்ம வீடியோல போட்டுருவோம். இந்த ஆதரவு கொடுங்க. அப்புறம் இன்னொன்னு, இதை விட ஒரு முக்கியமான வீடியோ நான் வெளியூர் போயிட்டு வந்து வர இருக்கு. அதையும் தவறாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கிட்டே இருங்க. ஷேர் பண்ணி விடுங்க. உங்க உறவுகள், நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லா கமெண்ட் பண்ற எல்லா உறவுகளுக்கும் மிக்க 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 நன்றி. சரியா? எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. சரி, ஒரு நாள் பார்ப்போம். என்ன இப்போ அதுதான் கமெண்ட சொல்லணும்னு நினைச்சேன். வேற என்னது, வேற ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுக்கவே. சரி, அடுத்த வீடியோல சொல்லிக்கிறேன். ஏதோ மறந்துட்டேன், டக்குன்னு யோசிச்சிட்டே இருந்தேன், மறந்துட்டேன். சரி, பாய் பாய் பாய். கிளம்பட்டுமா? பாய்.